மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திரு டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள். நீட் நுழைவுத்தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது குஜராத்துடைய முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்களே எங்கள் மாநிலத்துக்கு நீட் நுழைவுத்தேர்வு கூடாது, லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து கோச்சிங் சென்டர் போய் பயிற்சி பெறார்களோ அவர்களுக்கு சாதகமா இருக்கு. யார் பயிற்சி பெற முடியலையோ அவங்களுக்கு எதிராக இருக்கு. நீட் என்பது மாநில உரிமைக்கு எதிரானது. மருத்துவம் வியாபாரமானதான் பிரச்சனை. இந்த மோடி ஆட்சியில் பிஜேபி ஆட்சியை விட்டு அகற்றுகின்ற பொழுதுதான் இது போன்ற பிரச்சனை தீர்வு கிடைக்கும். மருத்துவத்தை காவிமயமாக்கணும், இந்துத்துவமயமாக்கணும், அதுல சமஸ்கிருதம் இந்திய திணிக்கணும் என்ற அரசியல் கோட்பாடு. தனியார் மருத்துவக் கல்லூரி இடங்களும் தனியார் நிறுவன மருத்துவக் கல்லூரி இடங்களும் பணக்காரர்களுக்கான இடஒதுக்கீடு மாதிரி மாறி போச்சு. Taste the Daily. வணக்கம் சார். அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சு பேசுறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. சொல்லுங்க சார், தமிழ்நாட்டில் நீட் தேர்வு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்த காலகட்டங்கள்ல இருந்தே அதற்கான எதிர்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்கு. தமிழக அரசுமே தமிழ்நாட்டில் நீட் வேண்டாம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கு. எதிர்கட்சியுமே கூட எங்களுக்கு நீட் வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஒரு மருத்துவரா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாடு உள்ள பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அனைத்துமே தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வேண்டாம் என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க. எனவே தான் அதிமுக ஆட்சி காலத்தில் கூட 2 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஒன்று இளநிலை மருத்துவக் கல்விக்கும், மற்றொன்று முதுநிலை மருத்துவக் கல்விக்கும். எனவே இளநிலை முதுநிலை மருத்துவக் கல்விக்கு தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு நீட் நுழைவுத்திலிருந்து விலக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு இளநிலை மருத்துவக் கல்வியில் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்கள், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 85 விழுக்காடு இடங்கள் தமிழ்நாடு அரசுக்கு உரிமை உள்ளது. அதேபோல தனியார் மருத்துவக் கல்லூரி கொடுக்கக்கூடிய இடங்கள், இதுதான் தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இடங்கள்னு சொல்றோம். இந்த இடங்களுக்கு நீட் நுழைவு தேர்வு வேண்டாம் என்பதுதான் எனக்குள்ள நிலைப்பாடு. எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களில் நீட்லேருந்து விலக்கு வழங்க வேண்டும் சொல்லி மசோதாவை தாக்கல் செய்தார்கள். அந்த மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு முதல் முறை அனுப்பினார்கள். ஆளுநர் நீண்ட காலம் கிடப்பில் போட்டாரு. அதுபோல திரும்ப பல குறைபாடுகளை சுட்டி காமிச்சு அதை திருப்பி அனுப்பினார். திருப்பி அனுப்பினது உடனடியாக மீண்டும் அதே மசோதா சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஏற்பாடு செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டு மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. ஆளுநர் காலதாமதம் செய்து இப்பொழுது ஒன்றிய அரசுக்கு அனுப்பியிருக்கின்றார். ஒன்றிய அரசு அப்படியே வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்கும். எனவே அதுக்கு குடியரசுடைய ஒப்புதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவுக்கு குடியரசுடைய ஒப்புதல் கிடைத்தால் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீட்டிலிருந்து விலக்கு கிடைக்கும். இப்போ ஒன்றிய அரசாங்கம் மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்படுவதன் காரணமாக, மாநில உரிமையை பறிப்பதன் காரணமாக இந்த மசோதாவுக்கு குடியரசுடைய ஒப்புதலை பெற்றுக் கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துகிறது, தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமானப்படுத்துகிறது. ஏன்னா இப்படிப்பட்ட போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே இது ஏற்புடையதல்ல. இப்போ தமிழ்நாடு அரசு நீட் வேண்டாம் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்திருக்கு. இப்போ நீட் குளறுபடி ஒன்று நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா? இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா முழுக்கவே நீட் வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு உக்கிரமான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்கல்ல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லா மாநில மக்களுமே நீட் நுழைவுத்தேர்னால எங்க மாநில மக்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நீட் நுழைவுத்தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது குஜராத்துடைய முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்களே எங்கள் மாநிலத்துக்கு நீட் நுழைவுத்தேர்வு கூடாது, குஜராத்தி மாணவர்களுக்கு எதிரானது என்றெல்லாம் சொல்லி கடுமையாக அவரே விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த குரல் எல்லா மாநிலங்களும் ஒழிக்கிறது. எனவே அதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒன்றிய அரசு செயல்பட வேண்டும், மாநிலங்களுக்கு அந்த விலக்கை வழங்கிட வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு உள்ள மிக முக்கியமான கோரிக்கை. எனவே அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசு தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் திருத்தம் கொண்டு எந்தெந்த மாநிலங்கள் நீட்ல விலக்கு கேட்கிறார்களோ அந்த மாநிலங்களுக்கு விலக்கு கொடுப்பதுதான் சரியா இருக்கும். காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே தன்னுடைய தேர்தல் அறிக்கையில எந்தெந்த மாநிலங்கள் நீட்ல விலக்கு விரும்புகிறார்கள் இந்த மாநிலங்கள் விலக்கு வழங்கப்படும் சொல்லி அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். எனவே பாஜக ஒட்டுமொத்தமாக அந்த எதிர்ப்பு அலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப மாநில உரிமையை காக்கக்கூடிய வகையில் கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு உகந்த வகையில்
உகந்த வகையில் எந்தெந்த மாநிலம் நீட்ல விலக்கு கேட்கிறாங்களோ அந்த மாநிலம் விலக்கு வழங்குவதுதான் சரியா இருக்கும். இப்போ வந்து நீட் தேர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்துல இருந்து தேர்ச்சி ஆகிற சதவிகிதம் வந்து ரொம்ப சொற்பமாக தான் இருக்கு. அதுலேயும் தமிழகத்துல வந்து அரசு பள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா அளவுல தான் இருக்குன்னு சொல்லணும். இப்போ வந்து என்ன பார்த்தோம்னா தேர்வாகிற மாணவர்கள் முக்காவாசி பேர் வந்து தனியார் பள்ளியை சார்ந்தவங்க தான். அப்படிங்கிறப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டா தனியார் பள்ளி வெர்சஸ் அரசு பள்ளி அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து தொடர்ந்து எழுந்துட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அதாவது தமிழ்நாடு மாணவர்கள் திறமையானவர்கள் தான். தொடக்கத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, ஆனா இப்போ வந்து அவங்களுக்கு தேர்ச்சி போடுறாங்க, நல்ல மதிப்பெண் வாங்குறாங்க. சென்ற ஆண்டு 5 முதல் மதிப்பெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதனால தமிழ்நாட்டு மாணவர்களும் குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதே சமயத்துல நீட் என்பது மாநில உரிமைக்கு எதிரானது. அது எந்த வகையிலும் இருக்க முடியாது. நம்ம மாணவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அதிகமாக வாங்கி டாப் போஸ்ட் ரேங்க் வாங்கினாலும் கூட ஏற்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் அது மாநில உரிமைக்கு எதிராக இருக்கிறது முதல் பாயிண்ட். அதுக்கடுத்து நீட் நுழைத்தது பாரபட்ச போக்கை வந்து அதிகப்படுத்துது. ஏற்கனவே இந்த சமூகத்துல வந்து சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கு, சாதிய பாகுபாடு இருக்கு, ஆண் பெண் பாகுபாடு இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது இது வந்து இந்த பாகுபாட்டை அதிகப்படுத்துகிறது. அப்ப நீட் நுழைவுல வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறது, தமிழ் மீடியத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறது, மாணவிகளுக்கு எதிராக இருக்கிறது, அதே போல முதல் தலைமுறை மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறது. திரும்ப திரும்ப நீட் நுழைவுக்காக படித்து ரிப்பீட் பண்றாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு சாதமா இருக்கிறது. முதல் அட்டம்ப்ட்ல எம்பிபிஎஸ் போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அது வந்து பாதமா இருக்கு. அப்புறம் யாரெல்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து கோச்சிங் சென்டர் போய் பயிற்சி பெறார்களோ அவர்களுக்கு சாதமா இருக்கு. யார் பயிற்சி பெற முடியலையோ அவங்களுக்கு எதிராக இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு அம்சங்களை வந்து அது மாணவர்களுக்கு எதிராக இருக்கு என்பதனால தான் நம்ம வந்து நீட்ல இருந்து விலக்கு கேட்கின்றோம். ஏன்னா அதுக்காக மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதாவுக்கு உடனடியாக குடியரசு ஒப்புதலை பெற்றுக் கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கு. நீங்க கேட்ட மாதிரி இதுல அரசு பள்ளி மாணவர்கள் மிகப்பெரிய பாதிக்கப்படுறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஏகே ராஜன் கமிட்டியில சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள முருகேசன் கமிட்டி, அதுக்கு முன்னாடி உள்ள கலையரசன் குழுவே எவ்வாறு அரசு பள்ளி மாணவர்கள் நீட் நுழைவுத்தால பாதிக்கப்படுறாங்க என்பதை அதுவும் விரிவாக ஆய்வு செய்திருக்கிறது. எனவே தான் அந்த அடிப்படையில் அரசு பள்ளி மாணவர்கள் தனி இடஒதுக்கீடு வருகிறதையும் கலையரசன் குழு சொன்னது. எனவே இன்றைக்கு 7.5 விழுக்காடு தமிழ்நாட்டில் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனா இது கொடுக்கப்படுகிறது வந்து மிகப்பெரிய அளவுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் பயணிந்தாலும் கூட நீட் நுழைவுத்தேர்வு என்பது மாநில உரிமைக்கு எதிரானதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால அது எந்த விதமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மிகப்பெரிய அளவுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிராக ஏன் இருக்குனாங்க, அரசு பள்ளி மாணவருடைய அந்த தந்தைமார்கள் அவங்க பார்த்தீங்கன்னாக்க 83% பேர் தமிழ்நாட்டில் உள்ள கூலி தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய தந்தைமார்கள் 83% பேர் தங்களுடைய குழந்தைகளை வந்து அரசு பள்ளிக்கு தான் அனுப்புறாங்க. அதே மாதிரி தாய்மார்கள் கூலி தொழில் செய்யக்கூடிய தாய்மார்கள் 65% பேர் தங்களுடைய குழந்தைகளை வந்து அரசு பள்ளிக்கு தான் அனுப்புறாங்க. ஏன்னா அவங்க தனியார் பள்ளிக்கு அனுப்புற அளவுக்கு வசதி கிடையாது. அதே மாதிரி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அந்த மாணவருடைய தாய் தந்தையுடைய ஒட்டுமொத்த ஆண்டு வருமானத்தை பார்த்தீங்கன்னா அது வெறும் 41,000 சொச்சம் தான், வெறும் 41,000 தான். அப்ப அவங்க குடும்ப வருமானமே அவங்களை 2 பேர் சம்பாதிக்கிறது 41,000 தான். அப்ப அவர்கள் வந்து நிச்சயமா தனியார் பள்ளிக்கு அவங்க குழந்தைகளை அனுப்ப முடியாது. எனவே அரசு பள்ளிக்கு தான் அனுப்புறாங்க. அப்ப அந்த அரசு பள்ளி என்பது பல்வேறு விதங்களையும் பாதிப்பை உருவாக்குது. என்னன்னாக்க அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் கூலி தொழிலாளருடைய குழந்தைகளா இருக்காங்க, பெரும்பாலும் முதல் தலைமுறை மாணவர்களா இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா அதிகமா படிக்காதவர்களா இருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடுமையான ஏழ்மையில உள்ளவங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் அதிகமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியில் தான் இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட தனியார் பள்ளிகளில் வந்து தமிழ் மீடியமே கிடையாது. அப்ப அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில தான் இப்ப தமிழ் வழியில கல்வி இருக்கு. அப்ப தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய அதிகமா அங்கேதான் இருக்காங்க. அதுக்கடுத்து மிக முக்கியமான இன்னொரு அம்சம் என்னன்னாக்க அரசு பள்ளிகள் 85 விழுக்காடு கிராமப்புறங்கள்ல தான் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப கிராமப்புறங்களில் யார் அதிகமா எந்த பள்ளியில் கிராமப்புற மக்களுக்கு இன்னைக்கு வந்து பங்களிப்பு செலுத்துது இல்ல வந்து பயனா இருக்குனாக்க அரசு பள்ளிகள் தான். 85 விழுக்காடு கிராமப்புறங்கள் பள்ளிகள் வந்து அரசு பள்ளியில தான் இருக்கு. அது மாதிரி ஒட்டுமொத்தமா கிராமப்புறங்கள் அரசு பள்ளி கிராமப்புற பள்ளின்னு பாக்குறப்ப 73% அரசு பள்ளியில் தான். அப்ப ஒட்டுமொத்தமா அரசு பள்ளியில் வந்து 85 விழுக்காடு கிராமப்புறங்கள் இருக்கு. கிராமப்புறங்களில் ஒட்டுமொத்த பள்ளியில் எடுத்துக்கிட்டா 73% அரசு பள்ளியில தான் இருக்கு. அப்ப என்ன பார்க்கணும்னாக்க பெரிய பெரிய தனியார் பள்ளிகள்லாம் நகர்ப்புறத்துல தான் இருக்கு. கிராமப்புற மக்களுக்கு கூலி தொழிலாளர்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய யாரா இருக்குனாக்க இந்த அரசு பள்ளியில் தான் இருக்கு. அப்ப அரசு பள்ளி மாணவர்கள் பாதிப்புனாக்க அது கிராமப்புற மாணவருடைய பாதிப்பா இருக்கு, கூலி தொழிலாளர் குழுவோட பாதிப்பா இருக்கு, இந்த மாதிரி பல்வேறு பாதிப்பா இருக்கு. அப்புறம் வந்து பொதுவா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு ஆணாதிக்க சமூகம் தான் இருக்கு. அப்ப குடும்பத்துல என்ன நினைக்கிறாங்க, ஆண் குழந்தைய வந்து தனியார் பள்ளிக்கு அனுப்புறாங்க,
பெண் குழந்தை வந்து அரசு பள்ளி அனுப்பிச்சிடறாங்க. அப்ப வந்து அரசு பள்ளியில படிக்கிற யாருன்னா மாணவிகளா தான் அதிகமா இருக்காங்க. மாணவர்கள் அதிகமா போயிடும். ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட எப்படியாவது கஷ்டப்பட்டு பையனை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க நல்லா, அதுக்காக அதை வந்து தனியார் பள்ளிக்கு அனுப்புறாங்க. ஆனா பெண் குழந்தைகளை வந்து அரசு பள்ளிக்கு அனுப்புறாங்க. அப்ப இது பெண்கள் மாணவிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப இந்த அரசு பள்ளியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க எஸ்சி, எஸ்டி, எஸ்சி அருந்ததியர், அதுபோல வந்து எம்பிசி, இந்த மாணவர்களும் அரசு பள்ளியில் அதிகமா படிக்கிறாங்க. அப்ப வந்து என்னன்னாக்க சாதி ரீதியாகவும் மிக 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 அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்களும், பொருளாதார ரீதியாக மிக மிக அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்களும், மாணவிகளும் கிராமப்புற மாணவர்களும் அதிகமாக படிக்கக்கூடிய பள்ளியாக அரசு பள்ளி தான் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மாணவர்கள் 41 விழுக்காடுகள் இருக்கு அரசு பள்ளி தான் படிக்கிறாங்க. ஆனா இந்த அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இவ்வளவு பேர் படித்தாலும் கூட இவ்வளவு சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிக மிக பின்தங்கிய மாணவர்களாக அவர்கள் இருந்தாலும் கூட நீட் நுழைவுத் தேர்வில் அவங்களால அதிகமாக வெற்றி பெற முடியவில்லை. எண்ணிக்கை அதிகம். அதனாலதான் நீட் நுழைவுத் தேர்வு வந்தவரை பார்த்தீங்கன்னாக்க அரசு பள்ளி மாணவர்கள் ஒட்டுமொத்த அரசு மருத்துவ இடங்களில் பெற்ற இடங்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா 0.1 விழுக்காடு தான். அப்ப இது மிகப்பெரிய அளவுக்கு அது அரசு பள்ளி மாணவர்களுக்கு செய்த துரோகம். அப்ப இதெல்லாம் ஏற்க முடியாது என்பதற்காக நீட் நுழைவுத்திலிருந்து விலக்க வேண்டும் என்பதற்கான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப உக்கிரமா இருந்துச்சு. அது போலவே அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இப்ப நாடு முழுவதும் வந்து இந்த முறைகேடுகள் உள்ள நடந்த ஒரு கடுமையான கோபத்துல நீட் நுழைவுத்தை ரத்து பண்ணுற கோரிக்கை வந்ததுக்கெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போய் ஒன்றிய அரசு நிற்கிறது. ஒரு தேசிய அளவிலான ஒரு நுழைவுத் தேர்வை வந்து நடத்துறதுக்கு இந்த ஒன்றிய அரசுக்கு எந்த விதமான அருகதை இல்லை, தேசிய மருத்துவ ஆணையத்துக்கு தகுதி இல்லை என்பதை தேசிய மருத்துவ ஆணையத்துக்கும் தேசிய தேர்வு முகமைக்கும் அந்த அருகதையே இல்லைங்கிறதெல்லாம் நிறுவனமா இருக்கு. அப்ப வந்து தேசிய தேர்வு ஒரு அமைப்பு உருவாக்கின பிறகு அதை வந்து பதிவு பண்ணிருக்காங்க. அது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதை வந்து ஏதோ தனியார் அமைப்பு மாதிரி பதிவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 25 நிரந்தர ஊழியர் தான் இருக்காங்க. இவ்வளவு 25 நிரந்தர ஊழியரை வைத்துக் கொண்டு நாடு முழுவதும் 24 லட்சம் பேருக்கு தேர்வு நடத்துறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அதுல இந்த தேர்வு மூலமா ஒட்டுமொத்தமா மாநில உரிமையில பறிச்சுட்டாங்கிறது என்னோட கருத்து. இப்போ வந்து என்னன்னா நீட் தேர்வு வந்து இவங்களுக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு சிலர் சொன்னீங்களா. இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு பக்கம் என்னன்னா 12th எக்ஸாம்ல வந்து 600க்கு 590, 95, 99 இந்த மாதிரி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த மாணவர்களுமே நீட் தேர்வு அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாகுறாங்க. அதுல தோல்வியும் சந்திக்கிறாங்க, அது வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கும் போறாங்கல்ல. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? நீட் அதாவது எந்த நுழைவுத் தேர்வுக்கும் வந்து மாணவர்கள் பயம்தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்ப சிறிய வினா, பெரிய வினா, அந்த மாதிரி கொஸ்டின் எழுதி நீட் தேர்வுனா இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகுதுல்ல சார்? ஏன்னா நம்ம கடந்து வந்த வரலாறு அப்படி இல்ல, நிறைய உயிர் எண்ணிக்கையும் நம்ம பார்த்துட்டோம், எத்தனையோ பேர் இதனால இறந்தும் கூட போயிருக்காங்க. ஒரு அந்த பயம் இருக்குமோ? இல்ல, அந்த பயம் இருக்கு. அதுக்கப்புறம் பொதுவாகவே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லுமே மாணவர் மத்தியில் ஒரு அச்சம் இருக்கு, பயம் இருக்கு. அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கப்புறம் நீட் தேர்வுல காட்டக்கூடிய கெடுபிடி இருக்கு பாத்தீங்களா, அதுவும் மாணவர் மத்தியில் கடுமையான ஒரு கோபத்தை உருவாக்கி இருக்கு. அதாவது மையங்களை வந்து மாணவர்களை கெடுபிடி செஞ்சு பரிசோதனை பண்ணி உள்ள அனுப்புறது, அதுமாதிரி கொஞ்சம் லேட்டாக கூட உள்ள அனுப்பாம இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட அந்த தேர்வு மேல ஒரு வெறுப்பு வந்து கடுமையாக உருவாக்கிருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இயல்பாகவே அந்த அச்சம், பயம் எல்லாமே இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனாலும் தமிழ்நாடு மாணவர்கள் வந்து இப்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா வர்றாங்க. அதனால எந்த விதத்தில் தமிழ்நாடு மாணவர்கள் வந்து தேவையில்லாத சொல்ல முடியாது, அதே மீறிதான் வர்றாங்க. ஏன்னா இந்த நீட் நுழைவுத் வந்த பிறகு கூட சென்ற ஆண்டு அரசு பள்ளி மாணவர்கள் 622 பேர் மெடிக்கல் காலேஜ் சேர்ந்திருக்காங்க. அதாவது பல் மருத்துவக் கல்லூரி, அதே மாதிரி மருத்துவ MBBS படிப்புல சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த இது வந்திருக்கு இல்லையா, அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் போயிருக்கு, அதெல்லாம் இல்லையே சொல்ல முடியாது. ஆனா இது போன்ற காரணங்களுக்காக நம்ம வந்து நீட்டு ஏற்றுக்கொண்ட என்ற அர்த்தம் கிடையாது, நீட்டு கூடாது என்பதுதான். இப்போ வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் பிற மாநில மாணவர்களோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது வந்து நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாம். அப்படி பார்க்க போனால் அந்த மாநிலங்களோட கல்வி தகுதியை விட நம்ம கல்வி தகுதி குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கல்வி தகுதியில் வந்து ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை, தமிழ்நாட்டில் வந்து இப்போ மாற்றம் வந்திருக்கு. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் சிலபஸ் தான் மாற்றிட்டாங்க, தரப்படுத்திருக்காங்க. அப்ப தரப்படுத்தப்பட்ட பாடத்திட்டம், அதே மாதிரி இப்ப திமுக அரசாங்கம் வந்து அரசு பள்ளியோட கட்டமைப்பு வந்து மேம்படுத்துவது, இதெல்லாம் வந்து நம்ம கல்வி தரத்தை நிச்சயமா மேம்படுத்திருக்கலன்னு சொல்ல முடியாது. நம்ம கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் வந்து ஒரு 10-11 ஆண்டுகளுக்கு சிலபஸை மாற்றாம இருந்தோம். அதனால ஆரம்ப கட்டத்தில் நம்ம மாணவர்கள் வந்து நீட்ல மிகப்பெரிய சிரமங்கள் உண்டானாங்க. என்ன சிலபஸ்ன்னு தெரியல. துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா CBSE சிலபஸ்ல வந்து தேர்வு நடத்தினாங்க.
நம்ம மாணவர் ஸ்டேட் போர்டில் படிச்சாங்க. நம்முடைய ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்இ சிலபஸ் வெவ்வேறையா இருந்துச்சு, அதனால பாதிக்கப்பட்டாங்க. இப்ப நம்முடைய சிலபஸும் மாற்றப்பட்டிருக்கு, அதே மாதிரி அரசு பள்ளியோட தரமும் மேம்படுத்தப்பட்டிருக்கு. அதனால நம்ம மாணவர்கள் வந்து அதுக்கேற்ப அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வர்றாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. நீட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு எட்டா கனியா தான் பார்க்கப்படுது. தமிழக அரசு ஒருவேளை இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்தா இந்த நிலைமை மாறலாம் அப்படின்னா நீங்க என்ன மாதிரி சொல்றீங்க? எட்டாக்கணினா எல்லாருக்கும் எட்டாக்கணியே கிடையாது. ஏழை மாணவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன அரசு பள்ளி மாணவர்கள், இந்த மாதிரி மாணவர்கள் தான் எட்டாக்கணியா மாறி ஒழிய வசதிப்படுத்துறது ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து கோச்சிங் சென்டர் போயிடுறாங்க. அதே பிறகு பார்த்தீங்கன்னாக்க தனியார் மருத்துவக் கல்லூரியில வந்து கடைசி நேரத்தில் இந்த ஸ்டேட் கவுன்சிலிங், மாப்பப் கவுன்சிலிங் இருக்கு, அதுல வந்து பணத்தை கொடுத்து தான் சேர்ந்துறாங்க. அப்ப அந்த மாதிரி ஊழல் முறைகள் நடக்குது. உங்களுக்கு நீட்ல நடக்கிற முறைகேடு ஊழலை விட மிகப்பெரிய எதுல நடக்குதுனாக்க கவுன்சிலிங்ல நடக்குது. இப்ப நாங்க தொடர்ந்து போராடி வழக்கு தொடர்ந்து என்ன பண்ணோம்னாக்க ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு, அதாவது எய்ம்ஸ், ஜிப்மரு, தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள், ராணுவ மருத்துவக் கல்லூரி, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றிய அரசு ஒரு நுழைவுத் நடத்தணும். ஏன்னா ஒன்றிய அரசு வந்து +2 அடிப்படை மாணவர்களுக்கு நடத்த முடியாது. ஏன்னா வந்து இந்தியா முழுவதும் யார் வேணாலும் கலந்துக்கலாம். +2 அடிப்படையில் பெரிய குழப்பங்கள் வரும். ஏன்னா கன்னியாகுமரியில் தமிழ்நாட்டில் ஒரு சிலபஸ் இருக்கும், வெவ்வேறு மாநில வெவ்வேறு சிலபஸ் இருக்கும். இப்போ எய்ம்ஸில் வந்து ஒரு 1000 இடங்கள் இருக்குன்னா 1000 இடங்களுக்கு வந்து +2 அடிப்படையில் லட்சக்கணக்கான பேருக்கு வந்து இடத்தை கொடுக்குறது கஷ்டம். அப்போ அது ஒரு நுழைவுத் தேர்வு தேவைப்படுது. அப்போ ஒரு நுழைவுத் தேர்வு நடத்துறவங்கலாம் போராடி இப்போ வந்திருக்கு. அதே மாதிரி சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்ல மாணவர்களுக்கு நடத்துறது கேஸ் போட்டு அதில் சக்சஸ்ஃபுல்லாக வந்திருக்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு தன்னுடைய கட்டுப்பாடு உள்ள அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி இல்லையா, தனியார் பல்கலைக்கழகங்கள், அதுக்கு மாணவர் சேர்க்கை வந்து அவங்க தான் நடத்துறாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் என்ன பண்றாங்கன்னாக்க தனியார் மருத்துவ நீர்நிலை பல்கலைக்கழகம் சாதகமாக கட் ஆஃபை குறைக்கிறாங்க. ஸ்டேட் கவுன்சில் நீங்க யார் வேணாலும் போய் சேர்ந்துக்கலாம் அலோவ் பண்றாங்க. அப்போ இந்த கடைசி நேரத்தில் என்ன பண்றாங்கன்னாக்க பணம் உள்ளவங்க குறைந்த மதிப்பு வாய்ந்தாலும் அவங்க போயிட்டு நேரடியாக தனியார் மருத்துவர்கள் சேர்றாங்க, நிகர்நிலை மருத்துவர்கள் சேர்றாங்க. அதே சரிவிட்டு பெரிய அளவுக்கு முறையீட்டு தடுத்துடலாம். அது முக்கியமான ஒரு மைல்கல்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே அவங்க தனியார் நுழைவுத் நடத்திட்டு அவங்களே சேர்த்துட்டுலாம் இருந்தாங்க. இப்போ அதையெல்லாம் நாங்கள் வந்து முறியடிச்சிருக்கோம், வழக்குகள் போட்டு போராடி எல்லாம் முறியடிச்சிருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் என்னன்னாக்க இந்த கடைசி நேரத்தில் ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால நீங்க சொன்ன மாதிரி கடைசி நேரத்தில் வந்து பண உணவு போய் சேர்ந்துறாங்க. அப்ப அந்த பண உணவுகளுக்கு இன்னைக்கு வந்து மருத்துவர்கள் ஒரு எட்டாக்கணியெல்லாம் இல்லை, அவங்க எட்டாக்கணியா தான் இருக்கு. ஏன்னா நீட் மதிப்பெல்லாம் குறைச்சிறாங்க, கடைசி நேரத்தை குறைச்சிடறாங்க. கடைசி நேரத்தில் பண உணவு சேர்ந்துறாங்கிறப்ப பண உணவு ஈஸியா கிடைச்சிருது, ஏழை மக்களுக்கு தான் கிடைக்கல. அதான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால வந்து எந்த ஒரு நேரத்திலையும் முழுமையாக நான் தான் மாணவர்களுக்கு நடத்துவேன், சீட்டை வேக்கன்ட் பண்ண கூட உனக்கு வந்து நேரடியா ஃபில்அப் பண்ண அனுமதிக்க மாட்டேன். அல்ல ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு ஒன்றிய அரசும், மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு மாநில அரசு மட்டும்தான் மாணவர் சேர்க்கை நடத்துவோம். கடைசி ஒரு இடம் நிரம்புற வரை நாங்க தான் நடத்துவோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இதை வந்து நம்ம தடுக்கலாம். அப்ப வந்து நான் அதனால என்னன்னாக்க எந்த தேர்வு முறையா இருந்தாலும் சரி, நீட்டா இருந்தாலும் சரி, +2 இருந்தாலும் சரி, கடைசி சீட்டு ஃபில்அப் பண்றது மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஃபில்அப் பண்ணாக்க அந்த மெரிட் அட்மிஷன் இருக்கும். அப்ப வந்து பணம் படுத்த உள்ள போக முடியாது. அப்ப அதையும் செய்யணும். மிகப்பெரிய முறையோடு கவுன்சிலிங் நடக்குது. ஆனா கவுன்சிலிங் வந்து நம்ம கவனம் செலுத்துறது இல்லை. அப்ப அந்த கவுன்சிலிங்ல வந்து எந்த தனியார் மருத்துவக் கல்லூரிக்கும் நேரடியாக தனியார் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் மாணவர் சேர்க்கை நடத்தவே கூடாது என்ற நிலையை கொண்டு வந்து விட்டால் மிகப்பெரிய அளவுக்கு முறையீட்டை தடுக்க முடியும். அதே போலவே +2 இருந்தாலும் இல்லை வந்து நீட்டா இருந்தாலும் நல்ல மதிப்பெண் வாங்கிய மாணவர்கள் தர வரிசை பட்டியலில் படியும் ரேங்க் அடிப்படையிலையும் வாங்கிய மதிப்பெண்களும் அவங்க வந்து செல்ல முடியும். அப்படி செல்லணும். இன்னொரு சிக்கல் என்ன இருக்குனாக்க அந்த அதிகமான ஃபீஸ் ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்ப வந்து மாநில அரசு வந்து என்ன பண்ணணும், மாநில மருத்துவர்கள், மாநிலத்தில் உள்ள தனியார் மருத்துவர்கள் ஃபீஸை வந்து முழுமையாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒன்றிய அரசாங்கம் வந்து தனியார் நிகழ்நிலை மருத்துவ பல்கலைக்கழக ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணணும். அது நியாயமா ஃபிக்ஸ் பண்ணணும், கருத்து கேட்டு நியாயமா ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஏழை மாணவர்களுக்கு கட்டணத்தை முழுமையா ஒன்றிய அரசு மாநில அரசு கொடுக்கணும். இப்ப வந்து தனியார் மருத்துவக் கல்லூரியில இல்ல நீர்நிலை மருத்துவக் கல்லூரியில படிச்சாலும் கூட புதுச்சேரி அரசாங்கம் ஏழை மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை கொடுக்குறாங்க. அது ஒரு முன்னுதாரணம். புதுச்சேரி அரசாங்கம் கொடுக்குற மாதிரி இந்தியா முழுவதும் எல்லா அரசுகளும் தனியார் மருத்துவர்களை படித்தாலும் ஏழை மாணவர்கள் ஒரு ஆண்டு வருமானம் 2 லட்சம் 3 லட்சம் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நீட்லயும் +2 நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தாலும் கூட அவங்க வந்து தனியார் மருத்துவர்களுக்கு நிகர்நிலை மருத்துவ பள்ளியில் இடம் கிடைச்சதுனாக்க நீங்க சேருங்க, நாங்க அந்த ஃபீஸை கட்டுறோம் என்ற ஒரு நிலை இருந்தா அங்கேயே அவங்க சேர முடியும். அதே மாதிரி ஃபீஸை ஃபிக்ஸ் பண்றது மட்டும் இல்லாம கூடுதல் ஃபீஸ் ஆகுனா அது மேல நடவடிக்கை எடுக்கணும். அது மாதிரி வட்டி இல்லாத கடன் கொடுக்கணும். இப்ப வந்து கடுமையான வட்டி இருக்கு. கடன் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், ஷூரிட்டி, செக்யூரிட்டி இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க.
இதனால மாணவர்களுக்கு கல்வி கடன் எளிதாக கிடைக்க மாட்டேங்குது. கார்பரேட்டுக்கு கடன் கிடைக்குது, ஆனா மாணவர் படிக்க கடன் கிடைக்க மாட்டேங்குது. அதுல வந்து தங்குதடை இல்லாமல் வட்டி இல்லாத கல்வி கடனை கொடுக்கணும். அப்ப வந்து தனியார் மருத்துவமனையில நடுத்தர குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு ஏழை மாணவர்களுக்கு இடம் கிடைத்தால் கூட அவள் வந்து அந்த பணத்தை வைத்துக்கொண்டு பேங்க்ல இருந்து ஒரு லோனை வைத்துக்கொண்டு அல்லது வந்து அரசு கட்டணத்தை ஏற்றுக்கொண்டால் அது மூலமாக அவர்களால் படிக்க முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அதை சொல்றேன்னாக்க இந்தியாவில் 1,08,000 MBBS சீட் இருக்கு. இந்த 1,08,000 MBBS சீட்ல சரிபாதி சீட்டு கிட்டத்தட்ட தனியார்ட்ட தான் இருக்கு. அப்ப தனியார் மருத்துவக் கல்லூரி இடங்கள்லாம் நடைமுறை என்ன ஆயிடுச்சுனாக்க பணக்காரர்களுக்கான இடஒதுக்கீடு மாதிரி மாறி போச்சு. அங்க ஏழைகள் போய் சேர முடியல. நம்ம பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு எதுக்குறோம், அது கூடாதுன்னு சொல்கிறோம், அது சரி. ஆனா அதே சமயம் நடைமுறை என்ன இருக்குனாங்க, தனியார் மருத்துவக் கல்லூரி இடங்களும் தனியார் நிறுவன மருத்துவ பல்கலைக்கழக இடங்களும் பணக்காரர்களுக்கான இடஒதுக்கீடு மாதிரி மாறி போச்சு. அப்போ ஒரு ஆண்டுக்கு 50 லட்சம் 60 லட்சம் செலுத்தக்கூடியது படிக்க முடியுது, ஏழைகள் படிக்க முடியல. அப்ப இதை மாற்றணுமா இல்லையா? அப்ப இந்தியாவிலும் 1,08,000 இடங்கள் இருந்தாலும் கூட சரிபாதி இடங்கள் தனியார் மருத்துவர்களும் உயர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்கிறப்ப அதுலயும் ஏழை மாணவர்கள் சேரணும். அதுக்கான கதவுகளும் திறக்கப்பட வேண்டும். அப்போ வந்து இந்த மாதிரியான ஃபீஸ் வந்து நியாயமா பிக்ஸ் பண்றது, வட்டி இல்லாத கடன் கொடுக்கறது, ஏழை மாணவருடைய கல்வி கட்டணம் ஏற்றுக்கொள்வது, கடைசியில் நான் தான் சீட்டை ஃபில்அப் பண்ணுவேன், ஒரு சீட்டை கூட உன்னை ஃபில்அப் பண்ண விட மாட்டேன் என்ற நிலையை எடுத்து கராரா செயல்படுத்துவது. இதெல்லாம் செய்தால் வந்து அந்த தனியார் மருத்துவர்கள் 50,000 இடத்துலையும் கூட சாதாரண குடும்பங்களை சேர்ந்த ஏழை மாணவர்கள் சேர முடியும். இதெல்லாம் வந்து ஒன்றிய அரசு செய்யணும், மாநில அரசு செய்யணும். செய்தால் வந்து ஏழை மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்போ வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழகத்துல வந்து திமுகவும் சரி எதிர்கட்சிகளும் சரி நீட் வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா பாஜகவை சார்ந்த அண்ணாமலையும் தமிழிசையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீட் வேணும்னு சொல்லி அதை நியாயப்படுத்தியும் பேசுறாங்க இல்லையா? இதுக்கு உங்களுடைய பதில் கருத்து என்னவா இருக்கும்? இல்ல, அவங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க, எனவே ஒன்றிய அரசுடைய நிலையை தான் வந்து ஆதரிப்பாங்க. எனவே நீட்டு எந்த அளவுக்கு பாதிப்புகளை உருவாக்குவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நிறுவனமாயிருக்கு, இப்ப எல்லா மாநிலம் நிறுவனமாயிருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் யதார்த்த உண்மையை அவங்க புரிஞ்சுக்கணும். யதார்த்த உண்மையை புரிந்து கொண்டு அதனால மாநிலங்களுடைய கோரிக்கையில வந்து நியாயமான அந்த உணர்வை வந்து புரிந்து செயல்படணும். இப்ப வந்து ஒன்றிய பாஜக அரசு வந்து கார்பரேட்கள் சாதகமா இருக்கு, மருத்துவக் கல்வி தனியார் மயமாக சாதகமா இருக்கு, நீட் நுழைவுத் தேர்வை வணிகமயமாக்கிருச்சு. இப்ப நீட் நுழைவுத் தேர்வு வந்து NTA என்று சொல்லக்கூடிய தேசிய தேர்வு முகமை நடத்தினாலும் கூட அந்த தேர்வு அவங்க நேரடியாக நடத்துறது இல்லை, அதெல்லாம் கான்ட்ராக்ட்ல தான் விடுறாங்க. அப்ப அந்த கான்ட்ராக்ட் எடுத்து தேர்வு நடத்தக்கூடிய அமைப்புகளுக்கு ஒவ்வொரு தேர்வுலையும் கோடிக்கணக்கான ரூபாய் லாபமா வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து நீட்டு JEE போன்ற படிப்புகளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுக்கே மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்துருச்சு. சில இடங்கள் சின்ன சின்ன நிறுவனங்கள் வந்து வேலை இல்லாத ஆசிரியர் நடத்துறாங்க, அது சின்ன சின்ன மையங்கள், அங்கே 20,000 30,000 வாங்கிட்டு கட்டுறாங்க, படிக்க வைக்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு ஏகபோக நிறுவனங்களாகவே இந்த டியூஷன் கோச்சிங் சென்டர்ஸ் மாறிடுச்சு. உங்களுக்கு பிஜு போன்ற நிறுவனங்களுக்கு தெரியும், அது மாதிரி ரிலையன்ஸ் அந்த ஃபீல்டில் வராங்க. அப்ப இந்த நீட்ல என்ன ஆகுதுனாக்க பெரிய அளவுக்கு மையப்படுத்தப்பட்ட தேர்வை மாற்றப்படுறதுனால ஏராளமான மிகப்பெரிய கோச்சிங் சென்டர் உருவாகிறது. அதே போல அவங்க வந்து கோடிக்கணக்கான லாபத்தை பாக்குறாங்க. அதே போல இந்த மிகப்பெரிய நிறுவனங்களே அவங்களே வந்து NTA மூலமா தேர்வு நடத்துறாங்க, அவங்களே கோச்சிங் கிளாஸஸ் நடத்துறாங்க, கோச்சிங் சென்டர் உருவாக்குறாங்க, நாடு முழுவதும் முக்கியமான நகரங்களில் கோச்சிங் மையங்களை உருவாக்குறாங்க, ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறாங்க, ஆன்லைன் மூலமா படிக்கிறதுக்கான மெட்டீரியல் கொடுக்குறாங்க, அதுக்கு ஃபீஸ் வசூல் பண்றாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி பயிற்சி மையங்கள் நடத்துவது மிகப்பெரிய வணிகமாக மாறிவிட்டது. அதுக்கு ஒன்றிய அரசு உதவிகரமா இருக்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இது மாதிரி வந்து தேர்வுகளை வணிகமயமாக்குவது, அது மூலம் சில நிறுவனங்கள் லாபம் அடைவது என்பதையும் பிஜேபி இன்னைக்கு வந்து ஒரு நடைமுறையாக மாற்றிவிட்டதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கடுத்து மிக முக்கியமாக இந்த நீட்டா இருக்கட்டும், இப்ப நெக்ஸ்ட் ஒரு தேர்வு கொண்டு வர போறாங்க. MBBS இறுதி ஆண்டு மருத்துவ படிப்பு தேர்வை வந்து ரத்து பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நெக்ஸ்ட் ஒரு தேர்வு கொண்டு வராங்க. அதுவும் வந்து MCQ பேட்டர்ல தான் இருக்கும், அதுவும் ஆல் இந்தியா டெஸ்டா கொண்டு வர்றாங்க. அப்ப அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணாதான் அவங்க வந்து ஹவுஸ் சர்ஜன் பண்ண முடியும். அப்ப அந்த டெஸ்ட்லயே பிஜிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாத்துறாங்க. இப்ப பிஜி தனியா நீட் பிஜி ரத்து பண்ணாங்க இல்லையா, போஸ்ட்போன் பண்ணாங்க இல்லையா, தள்ளி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த நீட் பிஜியை ரத்து பண்ணிட்டு அது மேல நெக்ஸ்ட் மதிப்பெண் அடிப்படையில் தான் அவங்க வந்து மாணவர் சேர்க்கை நடத்த போறோம்னு முயற்சி பண்றாங்க. அப்ப நெக்ஸ்ட் தேர்வு MCQ பேட்டர்ன் தான். அப்ப நாடு முழு நடத்த போறாங்க. அப்ப அது மூலம் என்னன்னா மாநில உரிமையை பறிக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகம் தான் இறுதியாண்டு மருத்துவ படிப்பு தேர்வு நடத்தி அவர் வந்து டாக்டர் தகுதி உள்ளவரா இல்லையா என்பதை முடிவு செய்து அவங்க ரிசல்ட் கொடுக்குறாங்க. அப்ப அதை பாஸ்னாக அவங்க வந்து ஹவுஸ் சர்ஜன் பண்ணலாம்.
ஹவுஸ் சர்ஜன் முடிச்சவங்க நேரடியாக வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும், ரெஜிஸ்டர் பண்ணிட்டு. ஆனா இப்போ வந்து ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா நெக்ஸ்ட் ஒரு தேர்வு கொண்டு வருது. அந்த முதல் கட்ட தேர்வுல MCQ பேட்டர்ல இருக்கு, அதுல பாஸ் பண்ணா ஹவுஸ் சர்ஜன் பண்ணணும். ஹவுஸ் சர்ஜன் முடிக்கிறது அதுல ரெண்டாவது கட்ட தேர்வு, நெக்ஸ்ட் ரெண்டாவது கட்ட தேர்வு இருக்கு, அதுல தேர்ச்சி பெற்றாலும் பதிவு பண்ணலாம்னு கொண்டு வராங்க. அப்ப அந்த முதல் கட்ட தேர்வு வந்து MCQ பேட்டர்னா இருக்குல்ல, அதுவே பிஜிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாத்துறாங்க. அப்ப என்ன ஆகுனா நாடு முழுவதும் மருத்துவ கல்வி மாணவர்களே முதலாம் ஆண்டுல இருந்தே இந்த கோச்சிங் சென்டர் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா MCQ பேட்டர் இருக்கனாலையும் அதுவே பிஜிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாறதுனால அது நிறைய மதிப்பு வாங்கினாலும் அந்த மாதிரி போயிடுவாங்க. அப்ப ஒட்டுமொத்தமாக பாக்குறப்ப நாடு முழுவதும் பல்வேறு தேர்வுகளையுமே யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய பாஸ் ஆஃப் ஃபெயில் என்ற தேர்வை கூட தானே நடத்துறது மூலமா தேர்வுகளை மையப்படுத்தணும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப அதுல வந்து ரெண்டு அம்சம் இருக்கு. ஒண்ணு வந்து பொருளாதார ரீதியாக ஒரு சில நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டி கொடுப்பது என்ற அந்த பொருளாதார நலன் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னங்க, பிஜேபி வந்து இந்தியாவை இந்து ராஷ்டிரா மாத்துன்னு நினைக்குது. இந்து ராஷ்டிரா இந்தியா மாற்றின்ற பொழுது அந்த இந்து ராஷ்டிராவுக்கான ஒரு மருத்துவ சிஸ்டம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மருத்துவம் இன்னொரு பண்பாடா இருக்கு. அப்ப வந்து தமிழர்களுக்கும் பல்வேறு மருத்துவ முறை இருக்கு, சித்தா ஒரு மருத்துவ முறையா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்தியாவில நார்த் இந்தியாவில் ஆயுர்வேதா இருக்கு, அதே மாதிரி புத்த மதத்துக்கு அவர்களுக்கான தனி மருத்துவ முறை எல்லாம் கடந்த காலத்தில் இருக்கு, இஸ்லாமிக் மருத்துவ முறை இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பண்பாட்டும் ஒவ்வொரு மருத்துவ முறை இருந்தெல்லாம் பாக்குறோம். ஆனா இன்றைக்கு வந்து மருத்துவம் குளோபலா மாறி போச்சு. உலகளாவிய மருத்துவ முறையா நவீன அறிவியல் மருத்துவம் வந்துருச்சு, அது சர்வதேச அறிவியலா இருக்கு, அது குளோபல் அறிவியலா மாறி இருக்குலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்குள்ள நவீன அறிவியல் மருத்துவம் சொல்லக்கூடிய அளவுன்னு சொல்றாங்க இல்லையா, அதான் நவீன அறிவியல் மருத்துவம். அந்த நவீன அறிவியல் மருத்துவத்தை மேற்கத்திய மருத்துவம், அது ஒரு கிறிஸ்தவ மருத்துவ முறை, அது நம்ம நாட்டுக்கு அந்நியமான மருத்துவ முறை, அது ஒரு ஆங்கில மருத்துவ முறை என்றெல்லாம் சொல்லி அவங்க வந்து அதை புறக்கணிக்க பாக்குறாங்க. அப்ப அதுல மிக்சோபதி போன்ற சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்து இந்தியாவில 2030 ஒரே தேசம் ஒரே மருத்துவ முறையை கொண்டு வர பாக்குறாங்க. அப்ப இந்து ராஷ்டிராவுக்கான ஒரு மருத்துவ முறையை உருவாக்க பாக்குறாங்க. அப்ப வந்து ஆயுர்வேதா மருத்துவ முறை ஆயுர்வேதா மருத்துவ முறையில மதவாத கருத்துல ஆன்மீகத்தை கலந்து அதுதான் இந்து ராஷ்டிரத்துக்கான மருத்துவ முறைன்னு சொல்லி 2030 அறிவிக்கணும் திட்டமிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நாடு முழுவக்கூடிய மருத்துவ துறை சேவை மருத்துவ கல்வி ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வரும்னு சொல்லி ஒன்றிய அரசு கருதுகிறது. அதுக்கு பின்னால சித்தாந்த ரீதியாக செயல்படுறது RSS தான். அப்ப வந்து ரெண்டு விஷயம் நீங்க பார்க்கணும். ஒண்ணு வந்து பொருளாதார நலன், இன்னொன்று வந்து இந்து ராஷ்டிரா அறிவிச்ச பிறகு இந்து ராஷ்டிராவுக்கான ஒரு மருத்துவ முறையாக ஒரு மருத்துவ முறை கொண்டு வருங்கிற அவங்க நோக்கம். அவன் மருத்துவத்தை காவிமயமாக்கணும், இந்துத்துவமயமாக்கணும், அதுல சமஸ்கிருதம் இந்திய திணிக்கணும் என்ற அரசியல் கோட்பாடு. அப்ப இது ரெண்டு விஷயத்துலதான் வந்து தேர்வுல மையப்படுத்துறாங்க. அப்ப நீட்டுக்கே தேர்வு கொண்டு வந்திருக்காங்க, நெக்ஸ்ட் தேர்வு கொண்டு வர்றாங்க. இது மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கு, இது வந்து மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிராக இருக்கு. இது வந்து மதச்சார்பற்ற தன்மை இருக்கக்கூடிய அறிவியல்ல வந்து மருத்துவ அறிவியல்ல மதவாத கருத்துல பரப்புது, திணிக்குது, இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப மிகப்பெரிய ஆபத்து. அதனால எந்த காரணம் கொண்டும் நெக்ஸ்ட் தேர்வு அனுமதிக்க கூடாது, நீட்டு தேர்வு நம்ம வந்து அனுமதிக்க கூடாது என்பது என்னோட கருத்து. தொடர்ந்து வந்து நம்ம என்னதான் நீட் வேணாம்னு சொன்னாலும் மத்திய அரசு வந்து வலியுறுத்திட்டே தான் இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரியே மருத்துவத்தையும் ஆன்மீகத்தையும் ஒப்பிடுறது இதெல்லாம் வந்து சித்தாந்தங்கள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா. இதே கட்டத்தை இந்த நிலை இப்படியே தொடர்ந்து போச்சுன்னா நிலை என்னவா சார் இருக்கும்? மோசமான நிலையை உருவாக்கும். அதனால இந்த தேர்தலில் எப்படியாச்சும் பாஜக முழுமையாக தோற்கடிக்கும் கடுமையான முயற்சி வந்து எதிர்கட்சியில் செய்யணும். குறிப்பா இந்தியா கூட்டணி என்ற வலிமையான கூட்டணி உருவாக்கி தேர்தலில் மகத்தான வெற்றி இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இன்னொரு 20 இடங்கள் இருந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகல, வலிமையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. முன்பு போல் பிஜேபி தன்னுடைய இந்துத்துவ அஜெண்டாவை மிக வேகமாக அரங்கேற்ற முடியாது. இருந்தாலும் கூட நம்ம வந்து இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்குமான்னு சொல்ல முடியாது. மோடி ஆட்சி 5 ஆண்டு நீடிக்குமான்னு சொல்ல முடியாது. அவர் மோடியை பொறுத்த மட்டும் ஒரு ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு நபர் கிடையாது. ஒரு ஏதாச்சும் போக்குல இருப்பாரு, ஒரு சர்வாதி மாதிரி செயல்படுவாரு, தான் தான் மிகப்பெரிய தாங்கிற உணர்வு அதிகம் அவருக்கு. அப்ப வந்து ஒரு கூட்டணி அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு பக்குவம் அவர்கிட்ட இருக்கானா இல்லை, அப்படிதான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதெல்லாம் 5 ஆண்டு நீடிக்குமான்னு சொல்ல முடியாது. அதனால எவ்வாறு இருந்தாலும் கூட அடுத்த கட்டமாக நாடு உலகக்கூடிய மதச்சார்பற்ற கட்சிகள், ஜனநாயக அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த மோடி ஆட்சியில் பிஜேபி ஆட்சியை விட்டு அகற்றுகின்ற பொழுதுதான் இது போன்ற பிரச்சனைலாம் தீர்வு கிடைக்கும். மாநில உரிமையை பறிப்பது, நீட்டை திணிப்பது, நெக்ஸ்ட் தேர்வை திணிப்பது, மருத்துவத்தை இந்துத்துவமயமாக்குவது, இந்தி சமஸ்கிருதத்தை திணிப்பது, இது போன்ற பிரச்சனைகள் ஒரு தீர்வு கிடைக்கணும்னாக்க முதல்ல மோடி ஆட்சியை அகற்ற வேண்டும், பிஜேபி ஆட்சியை அகற்ற வேண்டும். அப்பதான் தீர்வு கிடைக்கும்.
இப்போ வந்து நீட் குளறுபடி நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா, இந்த விசாரணை வந்து சிபிஐ கைக்கு வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இது எந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுக்கும்? இந்த விசாரணை நல்லபடியா போய் சாதகமான முடிவுகள் வரும்னு நினைக்கிறீங்களா? சிபிஐ வந்து ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதனால சிபிஐ வந்து பெரிய அளவுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவங்க யாரெல்லாம் தொடர்பு உள்ளவங்களாம் இருக்குன்னு கண்டுபிடிச்செல்லாம் அவங்க வந்து தண்டிப்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த காலத்தில் அவங்களுக்கு அனுபவம் இருக்கு. வியாபம் ஊழல் வந்து மத்திய பிரதேசத்தில் மிகப்பெரிய ஊழல். அந்த ஊழல் மத்திய பிரதேசத்தில் 5 ஆண்டுகள் மேலே நீடித்தது. அதில் பல டீன்ஸ் பல்வேறு மருத்துவர்கள் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. மிக மோசமான ஒரு ஊழல். கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய மோசடி அது. அப்போ அந்த மாதிரிலாம் நடத்திய அனுபவம், அந்த மாதிரி ஊழல் செய்த அனுபவம்லாம் அவங்களுக்கு உண்டு. அதில் சிபிஎஸ் எல்லாம் போட்டாங்க. மிகப்பெரிய அளவுக்கு உண்மையெல்லாம் வெளியில கொண்டு வரல. அதே போல இதுல எல்லா விதமான உண்மையிலும் கொண்டு வருவாங்கலாம் சொல்ல முடியாது. அதனால மத்திய விசாரணை அமைப்புங்கிற முறையில் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறதுனால சிபிஐ மூலமா விசாரிக்க முடியும். எனவே சிபிஐ வந்து உச்ச நீதிமன்ற மேற்பார்வையின் கீழ் அவங்களுடைய கண்காணிப்புல சிபிஐ விசாரிக்குமே ஆனால், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் நேர்மையோடு அதை வந்து கண்காணிப்பார்களே ஆனால் நம்ம வந்து சில விளைவுகளை இல்லைன்னா தவறு செய்தவர்களையும் தண்டிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு வந்து இந்த பிஜேபி எல்லாரையும் தன்மைப்படுத்துது. நீதிமன்றத்தில் நீதிபதியை நான் ஆர்எஸ்எஸ் இருந்தேன்னு சொன்னாங்க. நான் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் என்று சொல்லி ரிட்டையர்ட் ஆகிறப்ப சொல்றாரு. மேற்கு வங்கத்தில் உள்ள அந்த கல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி ரிட்டையர்ட் ஆகிறது முதல் சொல்றாரு நான் ஆர்எஸ்எஸ் காரன் சொன்னார். அவர் ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த மாதிரி நீதிபதியில இருக்கிறாங்க. அப்ப நீதிபதியின் மேற்பார்வையில் சிபிஐ இருந்தால் மட்டுமே முழுமையாக கருத்து சொல்ல முடியாது. நேர்மையான நீதிபதிகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா துறையிலுமே ஊடுருவி இருக்கின்ற பொழுது அவர் சிபிஐ உள்ளதே தன்னோட ஆட்களா வச்சிருக்காங்க. இப்ப ராதாகிருஷ்ணன் வந்து விசாரணை குழுக்கு போட்டிருக்காங்க. மாறி எப்படி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்படிலாம் தேர்வுகளை மாற்றலாம் கொண்டு வரணும்னு சொல்லி மாற்றங்களை பத்தி யோசிக்கிறதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அவரே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் கேம்ப்ல போய் அட்டன் பண்ணுவாரு. அப்ப அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி நம்ப முடியும்? அதனால வந்து அதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். கடுமையான போராட்டங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு விட்டார்கள் என்பதற்காக அப்படியே விட்டுவிட முடியாது. சிபிஐ எல்லா வழக்கிலும் நியாயமாகவும் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை. இப்ப வந்து சிபிஐயும் ஒன்றிய அரசுடைய கைப்பாவையாக மாறிவிட்டது. இடி, சிபிஐ, ஐடி இது 3 ஒன்றிய அரசு கைப்பாவை. அப்படிங்கிறது நம்ம அப்படியே முழுமையாக நம்பிவிட முடியாது. இப்ப அடுத்த கைப்பாவை என்டிஏ மாறி போச்சு. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியும் மாறிவிட்டது. தேசிய மருத்துவ ஆணையமும் கைப்பாவையா இருக்கிறது. எனவேதான் தேசிய மருத்துவ ஆணையம் மூலமாக மருத்துவத்துறையில நீட்டை கொண்டு வருது. ஏன்னா நீட்டை சட்டத்திலேயே மாத்திட்டாங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தான் சொன்னது. ஆனா இப்ப வந்து தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019 வருகின்ற பொழுது அந்த அமைப்புடைய நோக்கம்னு சொல்றத நீட்டு தேர்வு நடத்துவது நெக்ஸ்ட் தேர்வு நடத்துன்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்ப வந்து என்டிஏ தேசிய மருத்துவ ஆணையத்தையே தன்னுடைய கைப்பாவை போல அது மாற்றிவிட்டது. அப்ப தேசிய மருத்துவ ஆணையத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஒரு சிலர் தான் இருப்பாங்க. பெரும்பாலும் உள்ள அதிகாரிகள் எல்லாம் நியமிக்கிறது யாருனாக்க ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறை தான். தேசிய மருத்துவ ஆணையத்தில் ஏதோ முடிவு எடுத்து அந்த முடிவை வந்து ஒன்றிய அரசுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஒப்புதல் இல்லைனாக்க, அதுல விருப்பம் இல்லைனாக்க அதை ரத்து பண்ற அதிகாரம் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இருக்கு, ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இருக்கு. அப்போ தேசிய மருத்துவ ஆணையம் ஒரு அமைப்பு உருவாக்கி விட்டாலும் கூட அதுக்கு சில பொறுப்பாளர்கள் இருந்தாலும் கூட அதுல எதிர் முடிவு வந்து ஒன்றிய அரசு கொள்கைகளுக்கு விரோதமா இருந்தா அதை ரத்து செய்த முழுமையான அதிகாரம் வந்து ஒன்றிய அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையில இருக்கு. அப்ப வந்து எப்படி வெளிப்படைத்தன்மை இருக்கும், எப்படி நேர்மையா இருக்கும், எப்படி சுதந்திரமா இருக்கும். அப்ப தேசிய மருத்துவ ஆணையமே ஒன்றிய மக்கள் நல்வாழ்வுத்துறைய பொம்மை மாதிரி இருக்கிறப்ப அதன் மூலமாக நியாயம் நீதி இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து ஆக்டோபஸ் மாதிரி இருக்கு. எல்லா இடத்துலயும் அவருடைய கரங்கள் நீண்டு இருக்கு. அப்ப அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால ஒரு மிக சிக்கலான ஒரு காலகட்டத்தில் இந்தியா இருக்கிறது. எனவே மருத்துவத்துறையில மருத்துவ கல்வியில மாநில உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. அதுக்காக தொடர்ந்து போராட வேண்டும். போராடுவதன் மூலமாக தான் அதை சாதிக்க முடியும். இன்றைக்கு நாடு முழுவதும் அப்படிப்பட்ட விழிப்புணர்வு வந்திருப்பது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. எனவே இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்போ வந்து தவறுகளை வந்து கண்டிக்க வேண்டிய தலைவர்களே வந்து அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தவறுகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொன்னீங்க இல்லையா? அப்போ தேர்வானத்தை சுற்றி இருக்க தலைவர்களை வந்து மாற்றி அமைச்சா இந்த மாதிரி குளறுபடிகள்லாம் நடக்காம இருக்க வாய்ப்பு இருக்கா? தனிப்பட்ட நபர்களை மாற்றுவதனால மட்டுமே பெரிய மாற்றங்கள் வந்துடுது. ஏன்னா வந்து பல நேரங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆளை எடுத்தா இன்னொரு ஆளை போடுவாங்க பிஜேபி. ஆனா அந்த ஆளு ரொம்ப யோக்கியமா இருப்பாங்க சொல்ல முடியாது. எல்லாமே அவங்க பயிற்றுவித்தவர்கள் தான். வெவ்வேறு மாஸ்க் போட்டுக்குவாங்க அவ்வளவுதான். சரிங்களா? மாஸ்க் தான் மாறும், ஆள் ஒண்ணுதான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இப்போ வந்து
ஒரு தலைவர் வந்து ஒரு மிகச்சிறந்த தலைவர்னு காமிப்பாங்க. காமிச்சார் மக்கள் மத்தியில் அம்பலம் ஆயிட்டாருன்னு அவர் தூக்கி போட்டு இன்னொருத்தரை ப்ரொமோட் பண்ணுவாங்க. சரியா? இன்னைக்கு வந்து மோடியே RSS வந்து மறைமுக விமர்சனம் பண்ணிச்சு. ஆணவ போக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க இல்லையா? அப்ப வந்து அதை பாக்குறோம். மோடினாங்க, மோடினாங்க. இப்ப திரும்பி கொஞ்சம் வெற்றி பெற முடியலனாக்கா உடனே RSS வந்து அதை விமர்சனம் பண்ணுது. அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அத்வானியை பண்ணிட்டாங்க. அத்வானி எங்க இருக்காருன்னு தெரியல. அப்ப இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து எந்த ஒரு பொறுப்பும் ஒருத்தரை போட்டு அவங்களுடைய தவறுனால அம்பலமானாங்கன்னா வேற ஒரு நபரை போடுவாங்க. நம்ம வந்து வேற நபரை மாத்திட்டாங்க ஒன்னு இந்த அமைப்பு மாறிடும் அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம தான் ஏமாறுவோம். ஆனா பிஜேபி பொறுத்தவரை எல்லாருமே அது மாதிரிதான். ஒரே குட்டையில் உள்ள மட்டம்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் அது. அதனால பெரிய மாற்றம்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. அதனால வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா மக்கள் போராட்டங்கள் மூலமா தான் இந்த அமைப்புல மாற்ற முடியும். அது வந்து அமைப்பு ரீதியான பிரச்சனையா பார்க்கணும். இது வந்து அமைப்பு ரீதியான பிரச்சனையா பார்க்கணும். தனிப்பட்ட நபர்களை மாற்றுவதன் மூலமாகவே மாற்றம் வந்து நம்ம நம்பக்கூடாது. அப்படி எதிர்பார்த்தோம்னாக்க பிஜேபி ஆட்சி நம்ம ஏமாந்து போய்விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்க ஒரு குழந்தையை கொண்டு போயிட்டு LKG UKGயில் சேர்த்தாலே 2 to 3 லட்சம் வரைக்கும் டொனேஷன் ஃபீஸ் எல்லாம் வாங்குறாங்க. அந்த வகையில் தொடர்ந்து வந்து கல்வி வந்து வியாபாரமாக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. இந்த வகையில் இப்போ நீட்டும் வந்து வியாபாரமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஒரு மருத்துவரா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்றைக்கு உள்ள சமூக பொருளாதார அமைப்புல நாம விரும்பலையோ இந்த சமூக பொருளாதார அமைப்பு வந்து முதலாளிய சமூக பொருளாதார அமைப்பு. இதுல வந்து வணிகமாக எதுவுமே கிடையாது, எல்லாமே வணிகமயமாக தான். இது மாற்றப்பட வேண்டும். அப்ப அதனால நீங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு குழந்தைனால அது பெரிய செலவு மாதிரி ஆகிப்போச்சு குடும்பங்களுக்கு. பல பேர் கல்யாணம் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. என்னன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, குழந்தை படிக்க வைக்கணும், அதை பண்ணணும். அதெல்லாம் பார்க்குறோம். ரொம்ப வந்து இளைஞர்கள் மத்தியில், அது சாதாரண இளைஞர்கள் மத்தியில் பயம் இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணாம இருக்குன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாங்கிறாங்க. இது வந்து அதிகமா இருக்கு. அப்போ வந்து இது என்னன்னாக்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு UKG LKG போய் சேர்க்கணும்னால 2 லட்சம் 3 லட்சங்கிறப்ப சாதாரண நகர்ப்புறத்துல செலுத்தவே முடியாது, கிராமப்புறத்துல செலுத்தவே முடியாது. அப்ப அந்த கல்விங்கிறது மிக முற்றிலுமாக வணிகமயமாகிவிட்டு இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு இருக்கு. அப்ப வந்து இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப என்ன செய்யணும், ஒன்றிய அரசும் மாநில அரசும் கூடுதலாக கல்விக்கு செலவு செய்ய வேண்டும். ஏராளமான கல்வி நிறுவனங்களை ஒன்றிய அரசும் மாநில அரசும் உருவாக்கணும். அது வந்து ஆரம்ப பள்ளி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அரசாங்கமே கல்வியை கொடுக்கக்கூடிய நிலையை வந்து உருவாக்கணும். அப்பதான் எல்லாத்துக்கும் வந்து கல்வி கிடைக்கும். ஆனா இன்னைக்கு என்ன இருக்குனாக்க 1980 பிறகு மிக வேகமாக கல்வி வந்து தனியார் மயமாயிருச்சு. இந்த தனியார் மயம் கல்வி தனியார் மயமானது யாருக்கு எதிராக இருக்குனாக்க அடித்தட்டு சாதிகளை சேர்ந்தவர்களுக்கு, ஏழைகளுக்கு எதிராக இருக்கு. அதே போல பெண்களுக்கு எதிராக இருக்கு. அப்ப வந்து இதுல மாற்றங்கள் வரணும். இப்ப வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி தனியார் மயமானதுல பெண்களை வந்து உயர்நிலையில படிக்க வைக்கல, கிராமப்புறங்கள் தயங்குறாங்க. எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா SC SC பெரும்பாலும் ஏழையா இருக்கனால, அவங்க அடித்தட்டு தொழிலாளர்கள் இருக்கனால அவங்களால அதிகமாக படிக்க வைக்க முடியல. இந்த மாதிரி பாதிப்பு வருது. அது நீட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது, எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, உயர்நிலையில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க கடந்த 3-4 ஆண்டுகளில் பொறியியல் படிப்பு ஏராளமா வேக்கண்டா போகிறோம். ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா 50,000-60,000 சீட்டு பொறியியல் படிப்பு வந்து வேக்கண்டா போகுது, காலியாக போகுது. ஆனால் அதே சமயத்தில் SC ST மாணவர்கள் பொறியியல் படிப்புல சேருகின்ற விகிதம் வந்து கடந்த 3 ஆண்டுகள்ல 50 விழுக்காடு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அப்ப ஏன் வீழ்ச்சி அடைஞ்சது? அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதை பத்தி யாரும் சிந்திக்கிற மாதிரி தெரியல. என்னன்னாக்க ஒரு பக்கம் கடுமையான வேலை இல்லா திண்டாட்டம், பொறியியல் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. அது பிறகு பாத்தீங்கன்னாக்க ஃபீஸ் அதிகமா இருக்கு. பொறியியல் படிப்பு தமிழ்நாட்டில் வந்து பெரும்பாலும் தனியார் மயமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு 10 பொறியியல் கல்லூரி தான் அரசுகிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட 540 மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருந்துச்சு. சில கல்லூரி இப்போ மூடிட்டாங்க, ஏன்னா சேர்றதுக்கு ஆள் இல்லை. அப்போ வந்து அவங்க மூட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு போயிடுச்சு, பல இது மூடிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே தனியாராக இருக்கனால இந்த SC ST மாணவர்கள் வந்து அந்த கல்லூரிகளில் அதிகமான ஃபீஸை கொடுத்து சேர முடியல. அப்புறம் ஸ்காலர்ஷிப் வந்து ஒன்றிய அரசு கொடுக்கறது இல்லை. அவங்க வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கு. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே உள்ள SC ST மாணவர்களுக்கு அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அப்போ அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சா அவங்க வந்து தனியார் கல்வியிலும் படிக்க முடியும். இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஒழுங்காக கொடுக்காதனால அவங்க வந்து தனியார் கல்வியில் போய் சேர முடியல. ஒரு பக்கம் வேலையில திண்டாட்டம், ஒரு பக்கம் ஸ்காலர்ஷிப் கிடைக்கல. அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல அவங்க சேர்றது தயங்குறாங்க. அப்ப 50% வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப அதனால தனியார் மயமாக்கல் என்பது ஏழைகளுக்கும்
தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் பெண்களுக்கும் எதிராக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதுல மாற்றங்கள் வரணும். கல்வியை முழுமையாக அரசே வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எனவே அதுக்கேற்ப ஒன்றிய அரசு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஜிடிபியில் 2.6 விழுக்காடு கூட அவங்க கொடுக்கல கல்விக்காக. ஏன்னா கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்பட வேண்டும், மருத்துவத்துக்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்பட வேண்டும். இப்போ மருத்துவர்கள்னு பார்க்குறவங்க மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இந்தியாவில் 1.5 விழுக்காடுக்கு மேலே இதுவரை வழங்கப்பட்டதே கிடையாது. இது எதுக்காக சொன்னாக்க ஒரு 6 விழுக்காடாச்சும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஒதுக்கணும்னு சொல்லி உலக நல நிறுவனம் சொல்லுது. அப்போ 6 விழுக்காடு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அரசுகளே ஒதுக்கினா என்ன ஆகும்னாக்க ஏராளமான மருத்துவக் கல்லூரியில் அரசாங்கமே துவங்க முடியும். ஏராளமான மருத்துவ அரசாங்கமே துவங்குறப்ப ஏழை மாணவர்கள் ஈஸியாக படிக்க முடியும். இப்போ ஏன் ஏழை மாணவர்கள் போதிய அளவு மருத்துவக் கல்லூரியில் இடங்கள் இல்லை? ஏன்னா போதிய மருத்துவக் கல்லூரியில் அரசு உருவாக்கவில்லை. தமிழ்நாட்டில் மாவட்டம் தோறும் உருவாக்குறோம், ஆனால் ஆல் இண்டியா லெவலில் பிரச்சனை இருக்கா இல்லையா? அப்போ சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டுகள் ஆயும் கூட ஏன் ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு மருத்துவக் கல்லூரி இல்லை அப்படின்னா நிதி தான் பிரச்சனை. ஏன் நிதி இல்லை? நிதி ஒதுக்கலை. இந்த அரசு கோடிக்கணக்கான ரூபாய் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கார்பரேட் தள்ளுபடி பண்றாங்க. அவங்களுக்கு வட்டியில கடன் கொடுக்குறாங்க, அதாவது குறைந்த வட்டியில கடன் கொடுக்குறாங்க. கடனை வாங்கிட்டு ஏமாற்றி விடுகிறார்கள், வாரா கடன் போயிடுது, இதெல்லாம் நடக்குது. ஆனா அதே சமயத்தில் உயர்கல்வி படிப்பதற்கு மாணவர்களுக்கு தேவையான உயர்கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதற்கு போதிய செலவு செய்ய மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் தனியார் மயமாக்கிட்டாங்க. அப்போ 6 விழுக்காடு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஒதுக்கிறாங்க. நாடு முழுவதும் ஏராளமான மருத்துவர்களை உருவாக்க முடியும். அப்ப இந்த டிமாண்டை போக முடியும். இப்போ குறைவான இடங்களுக்கு அதிகமான பேர் போட்டி போடுறது முறையீடு நடக்குது. அப்ப அதிகமான மருத்துவர்களா எவ்வளவு பேர் படிக்க நினைக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மருத்துவர்களை உருவாக்கிட்டாங்க. அந்த போட்டி இருக்காது. அதே போல இந்தியாவில் மருத்துவம் தனியார் மயமாக இருப்பதும் இன்னைக்கு மருத்துவ படிப்பு ஒரு முகத்தை உருவாக்குது. என்னன்னாக்க இப்போ ஒரு மருத்துவர் ஆகிட்டாங்க, அரசு பணியிலே இருக்கலாம், தனியாகவும் தொழில் செய்யலாம், சொந்தமாக நர்ஸும் வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்கு வயது வரமே கிடையாது. நம்ம லைஃப் லாங் சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். இப்போ ஒரு அரசு பணிக்கு ஒருத்தர் போறாங்கன்னா அரசு பணி முடிஞ்ச பிறகு வேற வேலைக்கு பெருசா சம்பாதிக்க முடியாது. ஆனா டாக்டர்ஸ் அப்படி இல்லை, கடைசி சாகர வரை சம்பாதிக்கலாம். அப்ப அதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு. ஏன்னா மருத்துவம் தனியார் மயமா இருக்கு. அப்ப மருத்துவம் தனியார் மயமானதுல இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த படி படிச்சா நல்லதுன்னு நினைக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்க நினைக்கிறாங்க. இப்ப இந்தியாவில அதிகமான வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு படிப்புனாக்க மருத்துவ படிப்பார்கள் கருதுறாங்க. அப்ப மருத்துவம் சேவை அதெல்லாத்தையும் தாண்டி வியாபாரம்ன்றது மருத்துவம் வியாபாரமானதான் பிரச்சனை. அப்ப மருத்துவ இடம் கிடைக்கல, மருத்துவ இடம் குறைவா இருக்கு. ஆனா அதே சமயம் மருத்துவ கல்வியில் ஏன் போட்டி இருக்கு? ஒரு குறிப்பிட்ட படிப்பு பண்ணி ஏன் இவ்வளவு போட்டி இருக்கு? அந்த பிரச்சனை தீர்க்கவில்லை நீங்க. அப்ப அந்த பிரச்சனை ஆராய்ச்சி பண்றது என்ன வருதுனாக்க ஏன் மருத்துவ படிப்பு படிக்கணும் ஆசைப்படுறாங்க? அப்படி வர்றப்ப இந்த மருத்துவ படிப்புல படிச்சா குறைந்தபட்சம் சமூக பொருளாதார பாதுகாப்பு இருக்கும், அதிகமா சம்பாதிக்கலாங்கிறது இருக்கு. அப்ப எந்த படிப்பு படிச்சாலும் நல்ல வேலை கிடைக்கும், எந்த படிப்பு படிச்சாலும் கௌரவமா இருக்கலாம், எந்த படிப்பு படிச்சாலும் வாழ்க்கையில நமக்கு சமூக பொருளாதார பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு நிலை இருந்தாக்க இந்த மருத்துவ படிப்புல தான் எல்லாரும் போட்டி போடணும் அவசியம் இல்லை. ஏன் ஒரு செவிலியர் படிப்பு படிக்காம ஏன் டாக்டரை போட்டு படிக்கணும்னு நினைக்கிறாங்க? ஏன் மருத்துவத்திலே ஏராளமான படிப்புகள் இருக்கிறப்ப பார்மசிஸ்ட் இருக்காங்க, லேப் டெக்னீஷியன் இருக்காங்க, ஏராளமான மருத்துவ படிப்பு இருக்கிற பொழுது கூட ஏன் மருத்துவரா ஆகணும்னு ஏன் அதிகமாக ஆசைப்படுறாங்க? அப்ப ஒரு மருத்துவருக்கு செவிலியருக்குள்ள ஊதிய வேறுபாடு, ஒரு மருத்துவருக்கு கிடைக்கக்கூடிய கௌரவம் செவிலியர் கிடைக்கல. செவிலியர்ல கான்ட்ராக்ட்ல போடுறாங்க, மாதம் 15,000 20,000 கொடுக்குறாங்க, தனியார்ல 20,000 25,000 கொடுக்குறாங்க. அவங்க தனியா தொழில் செய்ய முடியாது. இது போன்ற சிக்கல் அங்க இருக்கு. அப்ப டாக்டர் செவிலியர் எதுக்கு போறாங்க? டாக்டர் போறாங்க. அப்ப ஒரு படிப்பு மட்டுமே உள்ள போட்டி ஏன் வருது? ஆராய்ச்சி பண்ணி அதை சரி செய்யணுமா இல்லையா? அப்ப இது நீங்க உள்ள சமூக பொருளாதார சிக்கல், அதை தீர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால மருத்துவம் தனியார் மயமானதும், மருத்துவக் கல்வி தனியார் மயமானதும், கல்வியே தனியார் மயமானதும், வேலை வாய்ப்பு இன்மை அதிகரித்துக் கொண்டே இருப்பதும், மக்கள் மத்தியில் சமூக பொருளாதார பாதுகாப்பு இல்லாத ஏற்படக்கூடிய அச்சமும் பயமும் இந்த மருத்துவ படிப்பு ஏதாச்சும் ஒரு இடம் கிடைக்கணும் அப்படிங்கிற உணர்வு உருவாக்குது. எப்படியாச்சும் ஒரு இடத்த பெறணுங்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க? காப்பி அடிக்கிறாங்க, எங்கேயாச்சும் கொஸ்டின் பேப்பரை திருட முடியுமான்னு பாக்குறாங்க, பணம் கொடுத்து வாங்க முடியுமான்னு பாக்குறாங்க. இந்த மாதிரி செய்யறதுனாலதான் முறையீடு நடக்குது. இப்ப வேற படிப்புல முறையீடு அதிகமா இல்ல. இந்த மாதிரி ஒரு போட்டித் தேர்வு அதெல்லாம் கூட அவசியம் இல்லாம போயிடுச்சு. இப்ப பொறியியல் படிப்பு போட்டித் தேர்வு கிட்டத்தட்ட அவசியம் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா சீட்டே வேகண்டா போகல, காலேஜே வாங்கிக்கிறேன்னு சொல்றான். இப்ப இன்ஜினியரிங் சீட் இல்ல, பொறியியல் கல்லூரி வேணுமா வாங்கிக்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஆனா மருத்துவ கல்லூரி அப்படி மாறிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப ஒரு பக்கம் நீட்டு கடுமையான போட்டி இருந்தாலும் கூட பிடிஎஸ்ல அதிகமா சேர மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல யுனானில சேரல, வேகண்டா போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் படிப்பு, பல் மருத்துவத்துல முதுநிலை மருத்துவம், பிடிஎஸ் படிப்பு, உயர் சிறப்பு மருத்துவ படிப்புல சில துறைகள்,
அது மாதிரி எம்டி போன்ற எம்எஸ் போன்ற படிப்புல அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இந்த மாதிரி படிப்புல ஏராளமான இடங்கள் தனியார் மருத்துவமனை வேக்கண்டா போகுது. அப்ப தனியார் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க வாங்க படிங்க, எங்களுக்கு ஃபீஸே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. கூப்பிடுறாங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா யாரும் போய் சேர மாட்டேங்கிறாங்க. அப்ப வந்து ஒரு பக்கம் நீட்டு கடுமையா இருக்கு, நீட்ல நல்ல மதிப்பெண் வாங்குறாங்க கஷ்டப்பட்டு. அப்ப இருந்த உடனே அந்த படிப்பு வேஸ்டா போகுது. ஏன் வேஸ்டா போனா அந்த படிப்பு மவுஸ் இல்லை. அந்த படிப்பு படிச்சா அதிகமா சம்பாதிக்க முடியாதுன்னு மருத்துவர்கள் கருதுறாங்க. அப்ப எந்த படிப்பு படிச்சா நிறைய சம்பாதிக்க முடியுமோ அந்த படிப்புல தான் போட்டுது. அதனால மருத்துவ படிப்புல போட்டுது. அதனால இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அதுக்கு ஏற்ப தீர்வை இந்த சமூகம் காண வேண்டும். அப்பதான் இந்த பிரச்சனை முழுமையான தீர்வு கிடைக்கும் என்பதோட கருத்து. இப்போ வந்து ஒரு வழக்கம் ஒன்று இருக்கு, ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே கொள்கை அப்படிங்கிறது. இந்த வரிசையில வந்து ஒரே தேர்வா நீட் தேர்வு பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா வந்து ஒரு நாடு, இந்தியா ஒரு தேசம் கிடையாது. இந்தியாவில் வந்து பல்வேறு தேசங்கள் இருக்கு. ஆனா இந்தியா என்ற ஒரு தேசத்தை கட்டமைக்கிற ஒரு முயற்சி வந்து பலரும் பண்றாங்க. அதுல வந்து ஒரு முயற்சி போகுது. ஆனா தேசங்கிறப்ப வந்து அது மொழிவரி மாநிலங்கள், மொழிவரி தேசியம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட மொழியை பேசக்கூடிய மக்கள், அவங்க பண்பாடு, ஒரு காமனான பொதுவான எல்லை, பொதுவான பண்பாடு, மனநிலை இதெல்லாம் சேர்ந்ததான் ஒரு தேசம்னு சொல்றோம். தேசம் எங்கிறது எப்போ உருவானுச்சுனாக்க நிலப்பரப்பு சமூக அமைப்புல முதலாளித்துவம் தோன்றிய தான் தேசங்கிறத உருவாகுது. அப்ப தமிழ்நாட்டில் கூட ஏராளமான நாடுகள் இருந்துச்சு. சின்ன சின்ன நாடு, சேர, சோழ, பாண்டிய இந்த மாதிரிலாம் சொல்றோம். அது மாதிரிலாம் அப்ப இந்தியாவில வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி பிறகு இந்தியா விடுதலை அடைகிற பொழுதுதான் இந்த தமிழ் தேசிய இனத்திற்கான ஒரு தமிழ் தேசம் என்ற அடிப்படையில் ஒரு மொழிவழி மாநிலம் உருவாயிருக்கு. அப்ப இந்த மாதிரி மொழிவழி மாநிலம் இந்தியா முழுவதும் உருவாயிருக்கு. இந்தியா வந்து ஒரு நாடு. இந்த நாட்டுக்குள்ள பல்வேறு தேசியங்களும் மொழிவழி தேசியங்களும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்படிப்பட்ட பார்வை வந்து ஆர்எஸ்எஸ் கிடையாது. ஆர்எஸ்எஸ் எப்படி பாக்குறாங்க, இந்தியா வந்து ஒரு இந்து தேசம்னு பாக்குறாங்க. இந்தியா வந்து ஒரு இந்து தேசம், இந்து நாடு அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப வந்து அவங்க பண்பாட்டு தேசியத்தை முன்னிறுத்துறாங்க. மொழி வழி தேசியத்து போல பண்பாட்டு தேசியத்தை வந்து அவங்க முன்மொழிகிறாங்க, அதை முன்னிறுத்துறாங்க. அதனால மொழி வழி மாநிலம் உருவாக்கப்பட்ட பொழுது ஆர்எஸ்எஸ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கடுத்து மிக முக்கியமாக கோல்வால்கரா இருக்கட்டும் அல்லது சவர்கரா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து இந்தியாவில் 2 தேசங்கள் இருக்கு. ஒன்று வந்து இந்து தேசம், இந்து தேசிய இனம், இன்னொன்று முஸ்லீம் தேசிய இனம். அது வந்து அந்நியமானது. அப்ப வந்து அவங்கள வந்து வெளியேற்றி விட வேண்டும், அவங்களும் தனிநாடு பிரிச்சு கொடுத்து விட வேண்டும். அப்ப நம்ம வந்து இந்து ராஷ்டிரா உள்ள இந்து தேசியம் மட்டும்தான் இருக்கணும் என்று அவங்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கோம். அதை பத்தி பிரச்சாரம் பண்றாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு அதுதான். அப்ப அந்த நிலைப்பாடு இந்தியா என்பது இந்து தேசம், இந்து ராஷ்டிரா என்கின்ற பொழுது ஒரே தேசம், ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே மொழி என்பதுதான் அவங்க நிலைப்பாடு. அப்ப அதை நோக்கி தான் அவங்க பயணிக்கிறாங்க. அதனாலதான் வந்து பல்வேறு தேசியங்களுடைய மொழிகள் இருந்தாலும் கூட அவற்றுக்கெல்லாம் அதிகமான நிதி ஒதுக்காம அதிகமாக மக்கள் பேசாத மொழியாக 2000-3000 பேர் பேசக்கூடிய மொழியை மட்டும் கிட்டத்தட்ட செத்து போன மொழின்னு சொல்லலாம் சமஸ்கிருதம், அதுக்கு ஏராளமான நிதி ஒதுக்குறாங்க. ஆனால் தனி செம்மொழியா இருக்கக்கூடிய உயர்தனி செம்மொழியா இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு அதிகமாக வந்து நிதி ஒதுக்குறது இல்லை. அது மாதிரி பல்வேறு மொழிகளுடைய வளர்ச்சிகளும் நிதி ஒதுக்குறது இல்லை. இந்தி சமஸ்கிருத திணிப்புக்காக, இந்தி சமஸ்கிருதத்தை பிரபலப்படுத்துறதுக்காக அவங்க வந்து அதிகமாக நிதி ஒதுக்குறாங்க. அப்போ வந்து இந்த இந்து தேசத்துடைய மொழி வந்து சமஸ்கிருதம். எல்லாரும் சமஸ்கிருதத்துடைய இந்தி, இடைப்பட்ட காலத்துல இந்தி. அப்ப ஒரே தேசம் ஒரே மொழியில சமஸ்கிருதம், அப்ப ஒரே மதம்னா இந்து மதம் என்பது அவங்க கோட்பாடு. எனவே இதை நிறுவனம்னாக்க அவங்க வந்து மாநில அளவில் இருக்கக்கூடிய மொழிவாரி மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அதை ஒழிச்சு கட்டணும். தமிழர்களுக்கு தமிழ்நாடு இருப்பது, இல்ல மலையாளிகளுக்கு கேரளா இருப்பது, தெலுங்கருக்கு ஆந்திரா தெலுங்கானா இருப்பது, இது போன்றலாம் இருக்கக்கூடாது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருந்த மாதிரி இல்லைன்னா மொழிவாரி மாநிலம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னால எப்படி மாகாணங்களா, சென்னை மாகாணம் அப்படின்னு மாகாணங்களா இருந்துச்சோ அந்த மாதிரி ஜோனலா இந்தியா வந்து உருவாக்கணும், பிராந்தியங்களா இந்தியாவை உருவாக்கணுங்கிறது ஆர்எஸ்எஸ் நோக்கம். அப்ப இந்தியா இந்து ராஷ்டிரம் மாதிரி பல்வேறு மாகாணங்களா உருவாக்கணும், பிராந்தியங்களா உருவாக்கணும் அவங்க நோக்கம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு துறையில அவங்க காய் நடத்துறாங்க. அப்ப மருத்துவத்துறையில என்ன பண்றாங்கன்னாக்க எல்லா விதமான உரிமைகளையும் மாநில அரசு பறிக்க பார்க்கறாங்க. மாநில அரசு சுகாதாரம் இருக்கக்கூடாது, மாநில அரசு மருத்துவக் கல்வி இருக்கக்கூடாது, மாநில அரசு கல்வி இருக்கக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அப்ப வந்து ஒரு ஆளும் வர்க்கம் வந்து ஆளப்படுகின்ற வர்க்கத்தை அடக்கி ஆளுனாக்க ஒண்ணு வந்து அரசு எந்திரம் மூலமா, ராணுவத்தின் மூலமா செய்யலாம். இன்னொரு வழிமுறை முக்கியமான வழிமுறை அது என்னன்னாக்க ஆளப்படுகின்ற வர்க்கத்தை பிரெயின் வாஷ் பண்ணி ஆளு வர்க்கத்துடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள வைப்பது.
அப்ப வந்து பிஜேபி RSS சித்தாந்தம் என்னவோ அதை வந்து மக்கள் மனதில் ஏற்றுக்கொள்ள செய்வது என்பது மிக முக்கியம். அப்ப எதிர்க்க மாட்டாங்க. அப்ப வந்து ஒன்று வந்து அரசு இயந்திரத்தின் மூலமா அடக்குமுறை, இன்னொன்று வந்து தன்னுடைய தத்துவத்தை சித்தாந்தத்தை ஏற்றுக்க வைப்பது என்பது 2 வழிமுறை உலகம் முழுவதும் நடக்கும். அப்ப அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்றாங்க, இந்த மருத்துவ முறையை மாற்றினாங்க, மருத்துவர்களில் மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அது மூலமாக இந்தியாவில் உள்ள மருத்துவர்கள் வந்து இந்துத்துவ சிந்தனை உள்ள மருத்துவர்களை மாற்றலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப வந்து இந்தியாவில் உள்ள மருத்துவர்கள் வந்து மேற்கத்திய சிந்தனை இருக்கக்கூடாது, அவங்க வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான விஞ்ஞான அணுகுமுறை உள்ள அல்லது வந்து சயின்டிபிக் வேர்ல்டு அவுட்ல இருக்கக்கூடிய விஞ்ஞான ரீதியான உணவுப்பாடு உள்ள மருத்துவர்கள் அவங்க இருக்கக்கூடாது, அவங்க ஆன்மீகம் நிறைந்தவர்களா இருக்கணும், இந்துத்துவ சித்தாந்தம் நிறைந்தவர்களா மருத்துவர்கள் இருக்கணும் அவங்க பாக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி செய்யணும்னா என்ன செய்யணும், முழுமையா மருத்துவர்களே கைப்பற்றணும், மருத்துவ இடங்களை கைப்பற்றணும், எல்லாத்தையும் கைப்பற்றணும். அப்ப கைப்பற்றணும்னா மருத்துவங்களை வந்து இந்துத்துவ சித்தாந்தத்தை மாற்ற முடியும். அதுல ஓரளவு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல வந்து அதிகமா வந்து இந்த RSS சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு செயல்படக்கூடியவங்க யாரா இருக்காங்க, துரதிருஷ்டவசமா மருத்துவர்களா தான் இருக்காங்க. அப்ப அதிகமான மருத்துவத்துறையில அதிகமா RSS ஊடுருவி அந்த இந்துத்துவ சித்தாந்தம் ஊடுருவி இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது வந்து ஒரு கசப்பான உண்மை அது. அப்ப வந்து அதுல வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து மருத்துவ மாணவன் வந்து முதல் ஆண்டு சேர்ந்த பிறகு ஒயிட் கோட் உறுதிமொழியும் எடுப்பாங்க. அப்ப அதுல இருந்து பாத்தீங்கன்னாக்க சரகர் உறுதிமொழின்னு சொல்லிட்டு எடுக்க வைக்கிறதுக்கான முயற்சி நாடு முழுவதும் பண்ணாங்க, கடுமையான எதிர்ப்புலாம் கிளம்பினது. அப்ப வந்து சரகர் உறுதிமொழி மூலமா தன்னோட இந்துத்துவ கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போறது அப்படின்னு முயற்சி பண்றாங்க. இந்த மாதிரி ஏராளமான முயற்சி பண்றாங்க. பசுடைய யூரின் வந்து புனிதமானது, அது ஏராளமான நோய்களை குணப்படுத்துது, பசுவை தடை கொடுத்தா நோய்களே வராது, பிபி சர்க்கரை வியாதி குணமாயிரும் என்றெல்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப மருத்துவ மத்தியிலையும் பசு வந்து ஒரு புனிதமாக்குறது. அப்ப இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப மருத்துவக் கல்வி தன்னுடைய முழுமையான கட்டுப்பாடு வருகின்ற பொழுது, மருத்துவக் கல்விக்கான சிலபஸ்ல இருந்து எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாடு வருகின்ற பொழுது அதை சாதிக்க முடியும். அதாவது தேசிய கல்விக் கொள்கையில என்ன 2020 என்ன பண்ணிருக்காங்க, மருத்துவக் கல்வியில் அவங்களே சிலபஸ் உருவாக்கலாம், ஒவ்வொரு பல்கலைக்கழகம் இண்டிவிஜுவலா அவங்களே சிலபஸ் உருவாக்கலாம். அப்ப சில மருத்துவக் கல்விகள் வந்து ஆயுர்வேதா, யுனானி, சித்தா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றிணைத்து கூட நடத்தலாம். அதே மாதிரி இந்துத்துவ கருத்தில வந்து பரப்பக்கூடிய பாடத்திட்டங்களை சேர்க்கலாம். அப்படிலாம் அவங்க கொண்டு வருவாங்க. அப்ப வந்து பாடத்திட்டங்கள்லையும் ஒரு சுதந்திரத்தை கொடுத்து கல்லூரியில் தொடங்கி அதன் மூலமா இந்துத்துவ கருத்தை பரப்புவது, அதுபோல முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டு வருவது என்ற நோக்கத்தோடு செயல்படுறதுனாலதான் இந்த ஒரே தேசம் ஒரே மருத்துவ முறை, ஒரே தேசம் ஒரே தேர்வு, ஒரே தேசம் ஒரே மொழி பண்பாடு மதம் என்ற கோட்பாட்டில் அவங்க போறாங்க. இது மிகப்பெரிய ஆபத்து. இது வந்து நாட்டினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாட்டு எதிராக அமையும். இது வந்து நாடு பல நாடுகளால் சின்னாபின்னமாகக்கூடிய சூழ்நிலை தான் இந்தியாவில் உருவாக்கும். இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், வங்கதேசம் இது எல்லாம் சேர்ந்து ஒரே நாடா இருந்திருக்கலாம். ஆனா இவங்க முதல்ல வந்து இந்து ராஷ்டிரான்னு உருவாக்கணும் ஆரம்பிச்ச போதுதான் முஸ்லிம்கள் மத்தியில தங்களுக்கு தனி நாடுங்கிற பாகிஸ்தான் கோரிக்கை வந்துச்சு. இந்து ராஷ்டிரா என்ற கோரிக்கை வந்து ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு பிறகுதான் பாகிஸ்தான் கோரிக்கை வருது. அப்ப இந்தியாவில் RSS, அதுக்கு முன்னாடி இந்து மகாசபை போன்ற அமைப்புகள்லாம் இந்துக்களுக்கான நாடு இது, இந்து ராஷ்டிரா உருவாக்குங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கலன்னா, அதுக்கான போராட்டம் நடத்தலைன்னா, இல்லை அதுக்கான இயக்கங்கள் நடத்தலைனாக்க முஸ்லிம்களுக்கு பயம் ஏற்பட்டிருக்காது. அப்ப முஸ்லிம்களுடைய பாட்ட அச்ச உணர்வு காரணமாக தான் முஸ்லிம்களுக்கு தனி நாடுங்க வேணுங்கிற கோரிக்கை வந்து முகமது அலி ஜின்னா வச்சாரு. அப்ப வந்து இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தம், இந்துத்துவ சித்தாந்தம், இந்து ராஷ்டிர சித்தாந்தம் தான் இந்தியா வந்து பாகிஸ்தான் நாடை பிரிவதற்கும், பாகிஸ்தான் வங்கதேசம் பிரிவதற்கும், அப்புறம் இன்னொரு பகுதி ஜம்மு காஷ்மீரை பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணி வச்சிருப்பதும் காரணமா இருக்கு. இது இந்திய துணைக்கணக்கு மிகப்பெரிய பிரச்சனைலாம் உருவாக்கணும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இந்த ஒரே தேசம் ஒரே மதம் ஒரே பண்பாடு என்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இது பன்முகத்தன்மைக்கு எதிரானது, மருத்துவத்துல பன்முகத்தன்மைக்கு எதிராக இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இறுதியா எனக்குள்ள இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, நீட் விலக்கு சாத்தியம் இல்லையா? நிச்சயமா சாத்தியம்தான். ஏன் சாத்தியம் சொல்றோம்னாக்க, தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தின் மூலமா தான் கொண்டு வந்திருக்காங்க. பல நேரங்களில் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து சமூக நீதிக்கு மாநில உரிமைக்கு எதிரான தீர்ப்புலாம் வழங்கப்பட்ட பொழுது மக்கள் போராட்டங்கள் மூலமாக நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் இயற்றப்பட்டு இல்லை அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதுல அந்த உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பெல்லாம் வந்து நம்ம ரத்து பண்ணிருக்கோம். இப்போ வந்து குறிப்பா பார்த்தீங்கன்னாக்க வகுப்பாரி இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னிச்சு, அது உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சு. அது பிறகு நாடு முழுவதும் போராட்டம் இருந்தது, தமிழ்நாட்டிலையும் போராட்டம் இருந்தது. தந்தை பெரியார் வந்து முன்னாடி இருந்து போராடினாரு.
அப்ப ஜவஹர்லால் நேரு வந்து பிரதமர். அப்ப இந்த போராட்டங்களை மதித்து அவருடைய அரசு முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துச்சு. அந்த முதல் அரசியல் சட்ட திருத்தத்திலேயே இடஒதுக்கீடு செல்லும் என்பதை கொண்டு வந்தாங்க. அப்ப அதன் மூலமாக சமூக ரீதியா கல்வி ரீதியா பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்ததுங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப உச்ச நீதிமன்றம் வகுப்பாரி இடஒதுக்கீடு செல்லான்னு சொன்ன அந்த காலகட்டத்தில் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலமாக நம்ம வந்து சாத்தியப்படுத்திருக்கிறோம். அது போல இன்றைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் தான் நீட்டை வந்து ரொம்ப கம்பல் பண்றாங்க, அவங்க தான் ப்ரெஷர்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அதே சமயத்தில் இப்ப வந்து ஒன்றிய அரசும் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தின் மூலமாக நீட் நுழைவுத்தேர்வை சட்ட ரீதியாக மாற்றிவிட்டது, நெக்ஸ்ட் தேர்வை சட்ட ரீதியாக மாற்றிவிட்டது. அப்ப வந்து இந்த ஒன்றிய அரசுல மாற்றம் வருகின்ற பொழுது, பிஜேபி ஆட்சி விட்டு அகற்றுகின்ற பொழுது, நம்ம வந்து தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து எந்தெந்த மாநிலங்கள் நீட் நுழைவுத்தேர்வு விலக்கு கேட்கின்றார்களோ அவர்களுக்கு விலக்கு வழங்கணும்னு சொல்லிட்டாங்கன்னாக்க ரொம்ப எளிமையா எல்லா மாநிலங்களும் அது கிடைச்சிடும். அதனால நம்ம சிக்கல் எதுவுமே கிடையாது. ஏன்னா அது மாதிரி சட்டம் போட்ட பிறகு அந்த சட்டத்துக்கு எதிராக நான் நிச்சயமாக உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நிற்க முடியாது என்பதான கருத்து. எனவே அதுக்கான சாத்தியப்பாடுகள் இருக்கு என்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய டைமை எங்களுக்காக ஒதுக்கி நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப பொறுமையாக ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. உங்களுக்கு எங்கள் மதிமுகம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மனதார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம அரசியல் திணை நிகழ்ச்சியில் திரு டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் பங்கேற்று நீட் பற்றி நம்ம முன் வச்ச எல்லா கேள்விக்குமே ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகான விளக்கங்களை நமக்கு கொடுத்தாரு. இதே போல வேறொரு ஆளுமையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மஞ்சுளா கோவிந்தன். நன்றி. Taste the Daily.